இப்போ திருமண பொருத்தத்தை வரும்போது, நம்ம என்ன புரிஞ்சுக்கிடணும்னா, இந்த ஜாதகத்தில உள்ள ஊழ்வின கர்மாவுக்கு ஏத்தால, பொருத்தம் உள்ள இன்னொரு ஜாதகத்தில உள்ள இத நிவர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ள ஜாதகத்த நம்ம திருமண பொருத்தத்தில இணைக்கணும். இதுதான் கான்செப்ட். எல்லா கிரகங்களும் தன்னோட ஊழ்வின கர்மாவ தான் செய்யும். அதில பிரதானமா இருக்கிறது ராகு, கேது. எதனால ராகு, கேது தோஷங்கிறது பிரதானமா இருக்குன்னா, இந்த 7 கிரகங்களும் ராகு, கேதுகளுக்கு கட்டுப்பட்டு தான் இயங்கும். அப்போ ராகு, கேதுக்கள் தான் எல்லா கிரகங்களையும் இயக்கிறதுனால, நம்ம அத பிரதானமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இத எப்படி நம்ம சால்வ் பண்ண போறோம் இந்த விஷயத்த? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த நம்ம அதுக்கு அடிப்படையா நம்ம நம்பிக்கையில செய்யும்போது, நம்ம என்ன மாதிரி இத முன்னோர்கள் நமக்கு குடுத்துருக்காங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம்.